ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஃபேஸ் வாஷா வச்சு கடை தொறந்துருக்கலான்னு பார்க்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்பவே ஆயில் ஸ்கின் தான் என்னோட ஸ்கின் டோன். அடிக்கடி பிம்பிள்ஸ் இருக்கும், பிளாக் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ, அதுக்கு நான் நெறைய ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி எது எஃபெக்டிவா இருக்கோ அத உங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணேன். அது தீர்ந்துருச்சு அதனால தூக்கி போட்டேன் நானு. ஸோ, அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனா, எந்த டிஃப்ரென்ஸுமே என்னோட ஃபேஸ்ல வந்து அது தெரியவே இல்ல. ஸோ, அதனால நான் அத அதுக்கப்புறம் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணது தான் இந்த க்ளீன் அண்ட் கிளியர். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது கண்டிஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ, இதுவுமே அதே மாரி தான். ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. சைட் எஃபெக்ட் எதுவும் வரல. பட் ஆனா, ஃபேஸ்ல வந்து பெருசா எந்த ஒரு சேஞ்சஸுமோ, நீங்க அத யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பளபளன்னு இருக்கிறது, அப்படி கூட இந்த எந்த சேஞ்சஸுமே எனக்கு இதுல தெரியவே இல்ல. அண்ட் 3ஆ நான் போனது தான் வந்து இந்த லாக்மே ப்ளஷ் அண்ட் க்ளோ. இது போடும்போது எனக்கு க்ளோவும் இருந்துச்சு சொன்ன மாதிரி. இது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸில கொஞ்சம் க்ளோ இருந்தது. அண்ட் நல்ல சேஞ்சஸும் கொஞ்சம் தெரிஞ்சுச்சு. பட் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுற மாரி ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. நமக்கே தெரியுது. ஃபேஸ் தொட்டாலே வர வரன்னு இருக்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ, அதனால இதையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஃபேஸ் வாஷ் இல்ல. இந்த உப்டனோட ஃபேஸ் அண்ட் பாடி பேக்ன்னு சொல்லிட்டு இது வாங்குனேன். இது ஆனா உங்களுக்கு எப்பயாவது ஒரு நாள் நீங்க ஏதோ ஃபங்ஷன் போறீங்க, ஏதாவது ஒரு நாளைக்கு ஃபங்ஷன் அந்த மாரி டைம்ல யூஸ் பண்ணா, நீங்க இத வந்து யூஸ் பண்ணா கொஞ்சம் எஃபெக்டிவா தான் இருக்குது. போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா, இது நல்லா எஃபெக்டிவா இருக்கு. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் யாரும் ஃபேஸ் வாஷ் வந்து இது ஃபேஸ வந்து இந்த நம்மளோட ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ நான் தப்பா சொல்லியிருந்தேன் மன்னிச்சிடுங்க. நாங்க யூசுவலா அப்படிதான் பண்ணுவேன். ஃபேஸ் பேக் போடுறீங்கன்னா, அத வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்லீஸ்ட் இன்னைக்கு மத்தியானம் பண்றீங்கன்னா, மறுநாள் காலையில தான் நீங்க திருப்பி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலா நான் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் தான் இது செட்டஃபில். இது வந்து எனக்கு ரொம்பவே நல்ல எஃபெக்டிவா இருந்தது. இது போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபேஸ்ல நெறைய பிம்பிள்ஸ் இருந்தது. ரொம்ப ஆயிலியா இருந்தது ஸ்கின்னு. இதில நொர வராது, எதுவுமே வராது. அப்படியே ஏதோ தண்ணிய வச்சு ஃபேஸ கழுவுற மாரி தான் இருந்தது. பட் நல்ல எஃபெக்டிவா இருந்தது. நல்லாவே இருக்குது. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்றேன். ஸோ உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி நீங்க செக் பண்ணி பாருங்க. எதுவா இருந்தாலும் ஒரு சாம்பிள் என்ன மாதிரி இந்த மாரி பெருசா வாங்க தேவையில்ல. ஒரு சின்ன சாம்பிள் இருந்துச்சுன்னா, அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க ப்ராடக்ட் வாங்குறது நல்லது. இந்த மாரி மோர் விலாக்ஸ்க்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.